வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பொய்யாவயல் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சக்தி சோமையா என்ற மாணவன் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இதனை கண்டித்து அவர்கள் உறவினர்கள் சாலை மறியல் மற்றும் பல்வேறு போராட்டங்களை நேற்று முதல் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனை அருகே அவர்கள் உறவினர் கிட்ட நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் இந்த சம்பவத்தின் போது உடனிருந்த ஆசிரியர் மற்றும் தலைமாசிரியர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மற்றும் நிவாரணம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மற்றபடி அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்ப தொடர்ந்து சாலை மறியல் மற்றபடி போராட்டத்தை நடத்தி வர்றாங்க. இந்த நிலையில மாவட்ட கல்வி அலுவலர் அந்த மாணவன் உயிரிழப்பின் போது உடனிருந்த ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியரை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதாக இப்ப உத்தரவு கொடுத்திருக்காங்க. மேலும் இப்ப மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் பெரியரப்பன் இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்.